ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15 அண்டு 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் தமிழக மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம். டாலர் சிட்டி அப்படின்னா திருப்பூர் மாவட்டம். பின்னலாடைகளினுடைய முதன்மை உற்பத்தி மையமாக திகழ்கிறது திருப்பூர் மாவட்டம். அடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு சிறப்பு கருவியும் இல்லாமல் சாதாரண மொபைல் ஃபோன்களுக்கு செயற்கைக்கோளிலிருந்தே நேரடியாக அதிவேக இணைப்பை வழங்க உருவாக்கப்பட்டுள்ள செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ பேர்ட் செயற்கைக்கோள். இதனுடைய எடை பார்த்தோம்னா 6500 கிலோகிராம் எடை கொண்டது. 64 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஆண்டனா இதற்காக நிறுவப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் எரிசக்தி துறையின் செயல்பாடுகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அடுத்த 3 ஆண்டுகளில் 12 மில்லியன் ஸ்மார்ட் மீட்டர்களை இயக்கும் திட்டத்தை அறிவித்துள்ள நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா விஐ பிஸ்னஸ் நிறுவனம் தான் 12 மில்லியன் ஸ்மார்ட் மீட்டர்களை இயக்குற திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. விநியோக நிறுவனங்கள் தங்களது ஒட்டுமொத்த தொழில்நுட்ப மற்றும் வணிக ரீதியிலான இழப்புகளை குறைக்கவும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் எரிசக்தியின் பயன்பாட்டு அளவு குறித்த உடனடி நுண்ணறிவுகளை வழங்குறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா செங்கல்பட்டில் ரூபாய் 700 கோடியில் மின்கருவிகள் உற்பத்தி ஆலை அமைக்க எந்த நாட்டின் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான் நாட்டுடன் தான் 700 கோடியில் மின்கருவிகள் உற்பத்தி ஆலை அமைக்க ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஹிகோகி பவர் டூல்ஸ் நிறுவனத்து கூட தான் இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டில் அமைக்கிறதுக்காக. அடுத்து பார்த்தோம்னா 79வது சுதந்திர தின விழா உரையில் பிரதமர் எவ்வளவு நிமிடம் உரை நிகழ்த்தி புதிய சாதனை படைத்துள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா 103 நிமிடங்கள் உரை நிகழ்த்தி புதிய சாதனை படைச்சிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா MI-16 ரக ஹெலிகாப்டர்களில் எந்த வாசகத்துடன் கூடிய கொடி பறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற வாசகத்துடன் கூடிய கொடி தான் பறந்தது. எந்த ஹெலிகாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா MI-16 ரக ஹெலிகாப்டர்கள். அடுத்து பார்த்தோம்னா சிறப்பாக செயல்பட்ட எந்த மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கு சுதந்திர தினத்தன்று விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மாநகராட்சிகளில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆவடிக்கு, செகண்ட் பிளேஸ் நாமக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான பரிசு தொகை அப்படின்னு பார்த்தோம்னா ஆவடிக்கு 50 லட்சமும், நாமக்கல் மாவட்டத்துக்கு பார்த்தோம்னா மாநகராட்சிக்கு பார்த்தோம்னா 30 லட்சமும் அறிவிச்சிருக்காங்க, விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து நகராட்சிகள், சிறந்த நகராட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ராஜபாளையம் நகராட்சிக்கு 30 லட்சமும், செகண்ட் பிளேஸ் ராமேஸ்வரம் நகராட்சிக்கு 20 லட்சமும், தேர்டு பெரம்பலூர் நகராட்சிக்கு 10 லட்சமும் விருது வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி எத்தனையாவது முறையாக தேசிய கொடி ஏற்றியுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா 12வது முறையாக ஏற்றியிருக்காரு. தொடர்ச்சியாக 11 முறை தேசிய கொடி ஏற்றியவங்க பார்த்தோம்னா இந்திரா காந்தி அவர்களுடைய சாதனையை முறியடிச்சுட்டு தொடர்ச்சியாக 12 முறை இவர் கொடி ஏற்றிருக்காரு. நேரு 17 முறை கொடி ஏற்றிருக்காரு. ஆனால் அவர் தொடர்ச்சியாக ஏற்றலை. ஓகேவா. அடுத்து பார்த்தோம்னா சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர்கள் கொடியேற்றும் வழக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1974. முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் தான் இந்த முறையை கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1974. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர்கள் கொடியேற்றும் வழக்கம் வந்த ஆண்டு பார்த்தோம்னா 1974. அரசு சேவைக்கான கட்டணங்களை செலுத்துவது உள்ளிட்ட 50 சேவைகளை தமிழக மக்கள் வாட்ஸ்அப் மூலமே பெறும் வகையிலான ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் எந்த நிறுவனத்துக்கும் இடையே கையெழுத்தானது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டா நிறுவனத்து கூட தான் கையெழுத்தாயிருக்கு. அதாவது பார்த்தோம்னா இந்த வாட்டர் பில்லு, இபி பில்லு, அதே மாதிரி டேக்ஸு, மெட்ரோக்கான டிக்கெட்டு, இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் மூலமே பயன்படுத்திக்கலாம். அதாவது கட்டிக்கலாம், கட்டணங்களை நம்ம செலுத்திக்கலாம் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. உள்ளிட்ட 50 சேவைகள் அது எந்த நிறுவனத்துடன் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டா நிறுவனத்துடன். அடுத்து பார்த்தோம்னா சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகள் பெற்றவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சென்னை மாநகராட்சியினுடைய 6வது மண்டலமும், செகண்ட் பார்த்தோம்னா சென்னையினுடைய 13வது மண்டலமும் தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகள் பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சென்னையினுடைய 6வது மண்டலம், செகண்ட் பார்த்தோம்னா சென்னையினுடைய 13வது மண்டலம்.
அடுத்து பார்த்தோம்னா சிறந்த பேரூராட்சிக்கான விருதுகள் பெற்றவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க உத்திரமேரூர், செகண்ட் வந்து பார்த்தோம்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்க காட்டுப்புத்தூர், தேர்டு வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நத்தம். இந்த மூன்று தான் வந்து சிறந்த பேரூராட்சிக்கான விருதுகள் வந்து பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா KM காதர் மொஹிதீன். அடுத்து டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது பெற்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள். அடுத்து பார்த்தோம்னா துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா துளசிமதி முருகேசன். ஓகேங்களா. தகைசால் தமிழர் விருது KM காதர் மொஹிதீன். செகண்ட் டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது பார்த்தோம்னா இஸ்ரோ தலைவர் நாராயணன். அடுத்து பார்த்தோம்னா துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பார்த்தோம்னா துளசிமதி முருகேசன் அவர்கள் பெற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.